யாருமே இந்த உலகத்திலே விலை மதிப்பற்ற வாழ்க்கை வாழ்வதென்பது கூடாது. ஒரு இலக்கற்ற வாழ்க்கை வாழ்வதென்பதும் கூடாது. தரிசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வது கூடாது. ஏனென்றால் நாம் எல்லோருமே விலையேற பெற்றவர்கள். எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் என்றால், சகோதர சகோதரிகளே, ஜாக்கிரதையா கவனிங்க. உங்களிடத்தில் தான் கேட்கின்றேன், நாம் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் தெரியுமா? எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா? அடையாங்க, எனக்கு என்ன விலை மதிப்பு இருக்கு, தலைக்கு 1000 ரூபாய் வச்சா கூட ஒருத்தனும் வாங்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், கொஞ்சம் புரியும்படியா விளக்கி சொல்றேன். ஒரு நாள் ஒரு வாலிபன் ஒரு பறவையை சின்ன ஒரு கூண்டுக்குள்ள வச்சு அதை எடுத்து கொண்டு போகிறான். அந்த பறவையை அப்படி கூண்டுக்குள்ளே அடைத்து ஒரு குச்சியை எடுத்து அதை குத்தி கொண்டே போகிறான். அந்த கூண்டுக்குள்ள இருக்கிற பறவை தவியாய் தவிக்கிறது. அதற்கு பிறகு மெதுவாக அந்த பறவையினுடைய இறகுகள் அந்த கூண்டிற்கு வெளியே காணப்படுகையில், அதாவது வெளியே வருகையில், அந்த சிறகுகளை இழுக்கிறான். அப்படியே இழுக்கிறான். உயிரோடு இருக்கிற பறவையின் அந்த இறக்கைகள் இழுக்கப்படுகையில் அந்த பறவை உயிரே போய் துடிக்கிறது. அவ்விதத்திலே அந்த பறவையின் இறகுகளை எல்லாம் இவன் இழுத்துக் கொண்டிருக்கையில், அது துடித்து தவிதவித்துக் கொண்டிருக்கையில், அதனுடைய துன்பத்தை பார்த்து இந்த வாலிபன் ஆனந்தமாய் சந்தோஷமாய் இருக்கின்றான். இதுக்கிடையில ஒரு பெரிய மனிதர் அந்த வழியில் அப்படியே நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. பார்த்து கேட்டார், தம்பி, அந்த பறவை அப்படி கூட்டுக்குள்ள அடைச்சு குச்சியால குத்திக்கிட்டு இருக்க, அத ரெக்கைகளை பிடுங்கிக்கிட்டு இருக்க, உனக்கு என்னையா கிடைக்கும்? அப்ப அந்த வாலிபன் சொன்னா, கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும், எனக்கு அது ஜாலியா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. அது அப்படி குத்தும் போது, அது துடியா துடிக்கிற போது அதை பார்த்து உனக்கு ஹாப்பியா இருக்கா? ஆமா. அதோட இறக்கைகளை பிடுங்கும் போது, அது துடியா துடிக்கும் போது அதை பார்த்தா சந்தோஷமா இருக்கா? ஆமா. சரி, இருக்கட்டும், அதோட இறக்கைகளை பிடுங்கிட்ட, அது இப்ப சாகர நிலைமையில இருக்கு, அது எனக்கு கொடுத்துறியா? இதை வச்சு என்ன செய்வீங்க? நான் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிறேயா, அதை நீ எனக்கு கொடுக்குறியா? அப்போ அந்த வாலிபன் சொன்னான், நான் இதை சும்மா எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்? ஒன்னும் இல்லாம எதுக்கு உங்களுக்கு இதை கொடுக்கணும்? இதுக்கு பதிலாக நீங்க எனக்கு என்ன தருவீங்க அதை சொல்லுங்க, அப்புறம் இந்த பறவை உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த பெரிய மனிதர் சொன்னார், உனக்கு என்ன வேணும் நீயே கேளு, நான் தர்றேன். அப்ப அந்த வாலிபன் சாகர நிலைமையில இருந்த அந்த பறவையை காட்டி, இப்படி சாக தயாரா இருக்கிற இந்த பறவைக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுப்பீங்களா? எவ்வளவு? 1000 ரூபாய் கொடுப்பீங்களா? அந்த பெரியவர் சொன்னாரு, சரி, 1000 ரூபாய் வாங்கிக்கோ. அந்த வாலிபன் சொன்னா, ஐயா பைத்தியமா நீங்க? 1000 ரூபாய் கொடுத்து இந்த பறவை வேணுங்கிறீங்களே, இதை வச்சுட்டு என்னையா செய்ய போறீங்க? நீ வாங்கிட்டு போற 10-20 நிமிஷத்துலாம் செத்து போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு இது நரக வேதனை அனுபவிச்சிருக்கு. ரெக்கைகள் எல்லாத்தையும் பிச்சு எடுத்துட்டேன், அது இப்ப மூச்சு திணறிக்கிட்டு இருக்கு. இதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்களே, என்ன விஷயம்? வைத்தியக்காரரா நீங்க? அப்ப இந்த பெரியவர் சொன்னாரு, நீ அதை விட்டுட்டா போதியா, உனக்கு நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. இன்னும் அந்த பறவையை கூட்டோட அந்த பெரியவர் கையில் அவன் கொடுத்தான். அந்த பெரியவர் 1000 ரூபாயை அவனுடைய கரத்திலே வைத்தார். பின்பு அந்த பெரியவர் அந்த கூண்டுக்குள்ளே அடைக்கப்பட்டு கிடந்த அந்த பறவையை மெதுவா ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் மெல்ல அதன் கதவுகளை திறந்து ஒரு மரத்தின் மேல் அப்படியே விட்டுட்டாரு. அது அவ்வளவு நிம்மதியா, அவ்வளவு ஹாப்பியா, அந்த பயங்கரமான துன்மார்க்கனுடைய கையிலிருந்து விடுபட்டு அந்த மரத்தின் உயரே போனதோ. கவனிங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எக்ஸாக்டாக இதே போல நடந்தது. என்னது? சாத்தான் உன்னையும் என்னையும் கட்டி போட்டு விட்டான். எதுல? பாவத்துல, பாவத்தின் காரியங்களில கட்டி போட்டு விட்டான். அப்படி அவன் உன்னையும் என்னையும் பாவத்தின் காரியங்களில கட்டி போட்டு அருவருப்பான கேவலமான அற்ப கால பாவ சிற்றின்பங்களிலே நம்மை கட்டுவித்து அமைதி இழக்கும்படி செய்துவிட்டான், சமாதானத்தை இழக்கும்படி செய்துவிட்டான், சந்தோஷம் இல்லாதபடி செய்துவிட்டான், நிம்மதி இல்லாதபடி செய்துவிட்டான். அவைகளையெல்லாம் ஏசப்பா கவனித்தார். நீயும் நானும் சாத்தானுடைய கரங்களில மூச்சு திணறிக் கொண்டிருப்பதை தேவன் பார்த்தார். ஏசு கேட்டார், இந்த மனிதனை எனக்கு கொடுப்பீங்களா? இந்த நபரை எனக்கு கொடுப்பீங்களா? உன்னுடைய உதவியற்ற நிலையில, உன்னுடைய துர்பாக்கியமான நிலைமையில நீ சாத்தானுடைய கரங்களில் கட்டப்பட்டிருந்த போது ஏசு உன்னிடம் அன்பு கூர்ந்ததினாலே அவர் கேட்டார், எனக்கு தருவாயா இவரை? அப்ப சாத்தான் சொன்னான், பதிலுக்கு நீர் என்ன தருவீர்? ஏசு சொன்னார், உனக்கு என்ன வேணுமோ அதை நான் தரேன். நீ கட்டி வைத்திருக்கிற இந்த என்னுடைய குமாரத்தியை, நீ அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற இந்த என்னுடைய குமாரனை நீ விடுவித்து விட்டால் போதும், உனக்கு எதை வேண்டுமானாலும் தருகிறேன். அப்பொழுது சாத்தான் சொன்னான், எனக்கு உம்முடைய உயிர்தான் வேண்டும், தருவீரா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசு கிறிஸ்து, சரி, என்னுடைய உயிரையே நான் தருகிறேன், இந்த பாவியை நீ விட்டு விடுவாயா?
2000 ஆண்டுகளுக்கு முன்பு சகோதரனே சகோதரியே, மீறுதல்களின் நிமித்தம், பாவங்களின் நிமித்தம் கட்டப்பட்டு கிடந்த, செத்துப்போய் கிடந்த உன்னையும் என்னையும் தேவன் எந்த அளவுக்கு நேசித்தார் என்றால், எவ்வளவு விலையை கொடுத்து நம்மை வாங்கிக் கொண்டார் என்றால், தம்முடைய உயிரையே உனக்காக எனக்காக தியாகம் செய்து விட்டாரே. தம்முடைய உயிரையே உனக்காகவும் எனக்காகவும் கொடுத்து விட்டாரே. அதற்கு காரணம் என்ன? நீ அவ்வளவு விலையேற பெற்றவன் என்பதனால், நீ அவ்வளவு விலையேற பெற்றவள் என்பதனால்தான். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உம்முடைய வார்த்தைகளினாலே, உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை ஆதரித்ததற்காக, எங்களை பலப்படுத்தினதற்காக, ஆறுதலாயிருந்ததினாலே, இளைப்பாறுதல் கொடுக்கிறதுனாலே மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய பலவீனங்களிலே எங்களை கைவிட்டு விடாமல், எங்களுடைய சாபங்களிலே எங்களை அப்படியே விட்டு விடாமல், எங்களை உயிருக்குயிராய் நேசிக்கிறீர் என்பதை, கிரயம் செலுத்தி எங்களை வாங்கிக் கொண்டீர் என்பதை, நாங்கள் உம்முடைய பார்வைக்கு மேலானவர்கள் என்பதை இன்னும் ஒரு முறை கூட எங்களுக்கு நினைவுபடுத்தி, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனமான எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் என்பதை, அன்று மோசேக்கு எவ்விதத்திலே இன்னொரு வாய்ப்பு கொடுத்து, உன்னதமான அழைப்பை கொடுத்து, உன்னதமான ஒரு வாழ்க்கையும் கொடுத்து, உன்னதமான ஒரு தலைவனாக ஆக்கினீரே, அதே போல எங்களையும் கூட உன்னதமான அழைப்பினால் அழைக்கிறீர் என்றும், உன்னதமான ஒப்பற்றொரு வாழ்க்கை வாழ்வதற்கே விசுவாசத்தோடு உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுக்கு பதில் தரப்போவதற்காக உம்மை மகிமைப்படுத்தி ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென்.